जय पार्वती पतये हर हर महादेव ஹர் ஹர் மகாதேவ்னா என்னன்னு கூட நமக்கு தெரியாது. ஆஸ் அ தமிழ் ஆடியன்ஸ் முதல் விஷயமா எனக்கு ஒரு அநியாயம் நடந்துச்சுங்க இந்த படம் பார்க்குறப்போ. படம் ஹிந்தி படம்னு தெரிஞ்சும் நான் படத்துக்கு போனேன். சாவா ஹிந்தி படத்தோடைய மூவி ரிவ்யூ. சாவானா என்ன? த லயன்ஸ் கப், சிங்க குட்டி. சரி, இந்த படத்தோட ரிவ்யூ நான் ஏன் பார்க்கணும்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்ன நான் ஏன் இந்த படத்தை பார்த்தேன்னு சொல்றேன், அப்புறம் நீங்க யோசிங்க. பாத்தீங்களேங்க, அந்த பையனுக்கு எவ்வளவு வயசு இருக்காங்க, நம்மளுக்கு எதுக்கு வடநாட்டுதுன்னு நீங்க கேட்கலாம். ஆனா ஒரு விஷயங்க, இப்போ இந்த வீடியோ உங்களுடைய அட்டென்ஷன் கிராப் பண்ணிருக்கு. தட் மீன்ஸ் உங்களுக்கும் இந்த வீடியோக்கும் என்னவோ ஒரு சம்பந்தம் ஏதோ ஒரு விதத்தில் இருக்குங்க. ஃபிக்ஷனல் ஹீரோஸ், கற்பனை கதைகளில் வர ஹீரோக்கள் தலைக்குள்ள மட்டுமே வந்துட்டு ஒரு விளையாடிட்டு போயிடுவாங்க. ஆனா ரியல் ஹீரோ ஸ்டோரிஸ் நம்ம மண்ணிலேயே நடந்த நிறைய கதைகள் இருக்கு. ஆனா எல்லாம் புதைக்கப்பட்டு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் தோண்டி பார்த்தா நம்ம தலையில மட்டும் இல்ல, நம்ம மனசுக்குள்ளேயும் வந்து நம்ம யாருன்றத ஞாபகம் படுத்தும். அந்த மாதிரி ஒரு வரலாறு தான் சாவா படம் மூலியமா நமக்கு சொல்லியிருக்காங்க. கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு போங்க, ஏன்னா இது கதை அல்ல, நிஜம். இந்த கதையோட இன்ட்ரோ கொடுக்குறேன், சும்மா அந்த இடத்துல நீங்க இருந்து நினைச்சு பாருங்க, ஓகேவா? உங்க காலத்திலேயே வலிமையான ஒரு சாம்ராஜ்யத்துக்கு எதிராக தனியா நிக்கிற மாதிரி சும்மா நினைச்சு பாருங்க. உங்களுடைய ஒவ்வொரு அசைவும் அவங்க கவனிக்கிறாங்க. அவங்க கவனிக்கிற மாதிரி சும்மா நினைச்சு பாருங்க. நீங்க யாரெல்லாம் நம்பி கூட்டணி வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட துரோகம் செய்யலாம். உங்களுடைய ஒவ்வொரு முடிவும் வரலாறைய மாத்திடும். இது கதை மட்டும் அல்ல, சத்ரபதி சம்பாஜி மகாராஜுடைய வீர மரபு, த லெகசி. தன் கடைசி மூச்சு இருக்கும் வரை முகலாயர்களை மீறிய போர் மன்னன் சம்பாஜி மகாராஜுடைய போராட்டத்தையும் தியாகத்தையும் உயிர்ப்பிக்கும் படம் தான் சாவா. சரி, படத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்ன சம்பாஜி மகாராஜ் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். சத்ரபதி சிவாஜி மகாராஜ் உடைய மகன் தான் சத்ரபதி சம்பாஜி மகாராஜ். அவர் அரசு குடும்பத்தில் பிறந்தாலுமே அரசு என்கிற அந்த மரத்து நிழலில் அவர் வளரல. அவர் போரின் நெருப்பிலும் கலகத்தின் கூட்டிலும் திணைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டவர். அவர் சின்ன வயசுல இருந்தே அரசியல், போர்த்திறன் மற்றும் தூதுரகம், இந்த எல்லா விஷயத்தையும் அவர் ரொம்ப தீவிரமா பயிற்சி கொண்டவர். ஆனால் ஒரு பேரரசையே உருவாக்கிய சிவாஜி மகாராஜ் போல இல்லாம, இடைவெளியே இல்லாம முகல்ஸ் உடைய தாக்குதலுக்கு எதிராக சம்பாஜி அதை பாதுகாக்க வேண்டியிருந்தது. சரி, படத்துக்குள்ள போகலாம்.